இந்த தொகுதி பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாம்பாறுன்னு சொல்லி ஒரு ரிவர் இருக்குது. அதை வந்து ப்ராப்பராக இங்கே நிறைய ஃபார்மிங் ஏரியாஸ் வில்லேஜில் இருக்குது. அது வந்து ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் அந்த தண்ணி வசதி போய் மக்கள்கிட்ட நிறைய சேரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு 30-35 ஏக்கர் ஏரி நிலத்தில் வந்து மீதம் வந்து 15 ஏக்கர் ஏரி நிலம் தான் வந்துட்டு இருக்குது. மீதி எல்லாம் ஆக்கிரமிப்பு ஆகி வீடுகள் கட்டிட்டு தான் சொல்லப்படுது. அதே நேரம் இங்கே வந்து ஒரு குவாலிட்டியான அரசு மருத்துவமனையே இந்த ஊரில் இல்லை. ஒரு பேசிக்காக தான் இருக்குது. எதுக்காக இருந்தாலும் நாங்கள் வந்து தர்மபுரிக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு சூழலில் இந்த மக்கள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இதையும் வந்துட்டு சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த சிப்காட் தொழிற்சாலையில் இருக்க கழிவு நீரெல்லாம் ஏரியில் கொண்டுட்டு போய் கலக்கிறாங்க. ப்ளஸ் அங்கே அந்த சிப்காட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த லோக்கலில் உள்ள ஜனங்களுக்கு வந்துட்டு வேலை இல்லை. வெளியில் வந்து கொண்டு வந்து வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள மக்களுக்கு அவங்களோட காலையில் எழுந்தாங்கன்னா சாயந்தரம் வந்துட்டு நேரத்துக்கு வீடு வர மாதிரி, அவர்கள் ஒரு போகிற வர செலவுக்கு வந்து சரியாக இருக்கிற மாதிரி லோக்கல்லையே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலை எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு அமையும் போது தான் அவர்களுடைய வாழ்க்கை முறைன்றது ஒரு பாதுகாப்பாக இருக்கும், இயற்கையாகவும் இருக்கும். ஆனால் இது எதுவுமே இங்கே வந்து ஒரு பேலன்ஸ்டாக செயல்படுற மாதிரி இல்லை. இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு உயிர்மை நேயத்தை காப்பதற்கும் வளர்ப்பதற்கும் வந்துட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து நான் எல்லா விதத்துலையும் செயல்படணும். மக்களின் ஒரு பேசிக் நீட், ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்துட்டு கிளியராக இல்லாமல் இருக்கலாம். இங்கே ரோட் கனெக்டிவிட்டி, வில்லேஜஸ்க்குள்ள சரியான பஸ் வசதிகள், பஸ் வந்து சரியான ஒரு குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் கவனித்து ஒன்றுன்னா வந்து இது வரைக்கும் ஆட்சியாளர்கள் செய்த தப்பை வந்து வெளியில் கொண்டுட்டு வந்து இதெல்லாம் இங்கே தப்பு இருக்குது, இதெல்லாம் இந்த மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத நான் ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க கூட நின்று அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே நின்று மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இன்னும் ஒரு பகுதி இந்த இடத்துல வந்து ஒரு ரொம்ப அதாவது கல்வி வசதியோ அதாவது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு இடம் போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாம்பார் டேமு எதுலையுமே வந்து கண்டுக்கிறது இல்லை இந்த மாவட்டத்தில். ஏன்னா கிடைக்கக்கூடிய மாவட்டம்ன்றதால எந்த சலுகையுமே இங்கே கிடைக்கிறது இல்லை. அதனால நீங்க வந்ததுக்கு அப்புறமாவது இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் செய்யணும். இந்த மக்களுக்கு முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, இங்க வந்து நான் வந்துட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டேன்னா இந்த நிலைமை தொடராது. இங்க எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஊழல் ஏற்கனவே அரசியல்வாதிகள் செஞ்சு மக்களுக்கு வந்து துரோகத்தை இழைச்சி வச்சிருக்காங்களோ, எத்தனை இடத்துல சுரண்டல்கள் நடந்திருக்கோ, எங்கெல்லாம் மக்கள் அவதிப்பட்டிருக்காங்களோ அதெல்லாம் வெளிக்கொண்டு வரப்படும். அரசாங்கம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு துணை நிற்கலைன்னா நான் இறங்கி போராடுவேன். அந்த மக்களுக்காக நானும் அவங்க கூட களத்துல நின்று போராடி அது வாங்கி அந்த மக்களுக்கு சேர்க்கிற வரைக்கும் நான் வந்துட்டு ஓய மாட்டேன் அப்படின்றது என்னோட ஒரு வார்த்தையா இந்த மக்கள் வந்து. மேல இந்த ஊத்தார் சட்டமன்ற தொகுதிக்குன்ட்டு உங்களுடைய சார்பா என்னென்ன பண்ணலாம், இன்னும் என்னென்ன மாதிரி மேம்படுத்தலான்றது நீங்க இதில் களம் பார்த்துட்டு எங்களுக்கு கொடுத்தாலே நல்லா இருக்கும். இல்ல முன்னாடி எங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா இங்க உள்ளது வந்துட்டு சிப்காட் பிரச்சனை சொல்லியிருக்காங்க. நிறைய எம்ப்ளாயர்ஸ் நல்லா படிச்ச பசங்களுக்கு வந்து இங்க வேலை இல்லை, வேலை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் சிறு குறு தொழிலுக்கு வந்துட்டு ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு என்கரேஜ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து லோன் கொடுத்து அவங்களுக்கு அது ஒரு லைஃப் ஆதாரமாக ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதே போல் இங்கே உள்ள ஏரிகளை தூர்வாரி அதை வந்து ப்ராப்பரான கனெக்டிவிட்டி மூலிமா கொண்டு போய் எல்லா விவசாய நிலத்துக்கும் சேர்ற மாதிரியான விஷயங்களை பண்ணலாம். அந்த பாம்பார் அப்படின்ற விஷயத்தை வந்து கையில் எடுத்து அதில் இருக்க நீரையும் யூஸ் பண்ணுறதுக்கு வில்லேஜ் பீப்புள் நேரடியாக யூஸ் பண்ணுறதுக்கு வழிவகுக்கலாம். அதே போல் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்து இங்கே முழுசாக வந்து இன்னும் தரப்படலை. இங்கே வந்துட்டு மக்களுக்கு போய் சேரலைன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அதையும் என்னன்றது வந்து பார்த்து சரி செய்யப்படும். இதெல்லாம் வந்து சொல்லிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.